ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் நமது குமாரனை இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தடினபடி நாடு நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமின் ரூபம் எடுத்து மனசு சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தபடி நாள் நன்றி. எங்களை உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடி நாள் நன்றி. கல்வாரில் எங்கள் பாவசாமல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி அப்பா. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டவரே எங்களை சோத்திருக்கிறோம். எங்களுக்கு கொற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றவாளருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையில் ஒரு போதுமானமாக இருக்கிறவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளிலும் ஆண்டவரை நான் தியானிக்கப் போகிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தருளும்படி தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. பாவம் என் வாழ்வை ஆட்கொண்டதாலே பரிசுத்தம் இழந்தேனே. பாவம் என் வாழ்வை ஆட்கொண்டதாலே பரிசுத்தம் இழந்தேனே. என்னில் பரிசுத்தம் இழந்தேனே, என்னில் பரிசுத்தம் இழந்தேனே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. மண்ணில் உள்ளோரும் விண்ணில் உள்ளோரும் இசைந்து பாடவே. மண்ணில் உள்ளோரும் விண்ணில் உள்ளோரும் இசைந்து பாடவே. உம்மை புகழ்ந்து பாடவே, உம்மை துதித்து பாடவே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 1 Corinthians chapter 11 verse 25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லார்ட்ஸ் சப்பர், கர்த்தரின் திருவிருந்து என்கிற தலைப்பில் 3வது கருப்பொருளை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு கருப்பொருள் ரிமெம்பர் த ரெமிஷன் ஆஃப் அவர் சின்ஸ், நமது பாவ மன்னிப்பை நினைவு கூறுங்கள் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். மனிதன் தன் வாழ்க்கையிலே தான் பாவி என்று எல்லா மனிதனும் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறான். அந்த பாவி என்று ஒத்துக்கொண்டாலும் அதற்கு பரிகாரம் செய்வதற்கு எவ்வளோ வழிமுறைகளை அவன் கையாளுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவன் எவ்வளவுதான் கையாடினாலும் எவ்வளவுதான் சடங்கு சம்பிரதாயங்களை செய்தாலும் நம்முடைய பாவ நிவர்த்தியாகிய
ஆண்டவராய் இயேசுடைய பலியினாலே மாத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் நிவர்த்தியாகவே ஒழிய வேறு எந்த விதத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு கிடைக்கப் போகிறது இல்லை. இதே நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுதல் அவசியம். இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக வழிகளிலே தாங்களே சில நிவர்த்தி முறைகளை பரிகார காரியங்களை செய்து கொண்டு இதை செய்தால் ஆண்டவர் மன்னிப்பார் என்று சொல்லி சடங்கு சம்பிரதாயங்களை நம்பி போகிற மக்கள் உண்டு. ஆனாலும் அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அவ்விதமாக எண்ணிவிடக்கூடாது. இஸ்ரவேல் செய்த ஜனங்கள் செய்த தவறு அதுதான். அவர்கள் யார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஒரு தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அவர்களை வழி நடத்தினவர் யார்? அந்த இரட்சகரை அவர்கள் மறந்தார்கள். தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள். இதே தான் பிலிப்பு சபையில் பவுல் சொல்லும் பொழுது, பிலிப்பு நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்கிற, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தடவை சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவர் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியை பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மையுள்ளவனாக இருந்து பூமிக்கு அடுத்தவர்களை யோசிக்கிறான், அவைகளை பேசுகிறான், அவைகளை கை கொள்ளுகிறதை இந்த உலகத்திலே அநேக சபைகளிலே நாம் பார்க்கின்றோம். சில சபைகளிலே நாங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு விட்டால் அவர்கள் மன்னித்து விடுவார், தலைமை குருவானவர் மன்னித்து விடுவார், அல்லது அதில் பாசல் மன்னித்து விடுவார் என்று சொல்லி இவ்விதமாய் அவர்கள் ஜெபித்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்னா சில கூட்டங்களிலே சில ஊழியர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே அவருடைய பாவங்களை மன்னிப்பீராக, அவர்களை விடுவிப்பீராக என்று சொல்லி அவர் கண்ணீரோடு கூட பாரத்தோடு ஜெபிக்கிறது போல் ஜெபிக்கிறாரு. எல்லாரும் அழுது கொண்டு இவர் ஜெபிச்சிட்டாக்க நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு நம்பி கொண்டு போகிற மக்களை கிறிஸ்துவ சமுதாயத்தில் லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு மரித்தவர் மாத்திரமில்லை, உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தான் மத்தியஸ்தர். இந்த உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளணும். இது எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் அவரை மறந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அவரின்றி நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது என்பதை நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பேதுரு சொல்கிறார், உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் யார் இரட்சகர், யார் மீட்பர், யார் நம்மை முற்றுமுடி ரட்சிக்க முடியும் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவரை ஒருபோது நாம் மறக்க மாட்டோம். எனவே தான் இன்றைக்கு நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நாம் யாரை நினைவு கூறணும், யார் மூலமாய் பாவ மன்னிப்பு கிடைத்தது, யார் மூலமாய் பாவ மன்னிப்பு அடிமைத்தனத்தை விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. இதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அந்த யூதர்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்த அந்த யூதர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 33வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எனவே ஒரு போலியான விடுதலையை நாடிதான் அநேக மக்கள் போகிறார்கள். அது போலி என்று அவர்களுக்கு தெரியல. அதை செய்துவிட்டால் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். மனிதர்கள் நம்புகிறார்கள், மனிதனுடைய கொள்கைகளை நம்புகிறார்கள். இந்த உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களை சம்பிரதாயங்களை அவர் நம்பிக்கொண்டு போகிற மக்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். அது அவருடைய பார்வையில் நியாயமாக இருக்கலாம். அந்த மாதிரி நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதி அல்ல. இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் உண்டாகும் தேவ நீதிக்கு நாம் ஏற்புடையவர்களாய் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் இந்த நாட்களில் நமது பாவ மன்னிப்பு யார் மூலமாய் கிடைத்தது, யார் அந்த மீட்பர், யார் இரட்சகர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூறும்படியாக தான் பவுல் இந்த காரியங்களை கொரிந்து சபைக்கு எழுதும்பொழுது இந்த காரியங்களை சொல்கிறார். அதையும் இந்த நாளிலே திருவிருந்து குறித்து அறிகிற காரியத்தில் இதை நாம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். 2 காரியங்களை வாசிக்கிறோம். கவனன்ட் ஆஃப் காட், தேவனுடைய உடன்படிக்கை. 2வது கன்ஃபர்மேஷன் ஆஃப் காட், தேவனுடைய உறுதிப்பாடை குறித்து நாம் பார்க்கின்றோம். முதலாவது காரியம் கவனன்ட் ஆஃப் காட். இப்போ தேவன் என்ன பண்ணுகிறார், தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சங்கீத புத்தகத்தில் 50ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். Psalm number 50 verse 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தேவன் என்ன பண்ணுகிறார், தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறார். உதாரணமாக பார்க்கும்பொழுது ஆதியாகமம் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 9 to 12 வரைக்கும் பார்க்கும்பொழுது ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். வாசிக்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 9 to 12. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஆபிரகாமோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கின்றோம். நீ அறியாத ஜாதிகளிடத்திலே நீங்கள் 400 வருடம் துன்பப்படுத்தப்பட்டார்கள். 430 வருடம் முடிந்த பின்னதாக அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகிறார்கள். அந்த விடுதலையாக்கப்பட்டதே தான் அந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லி யூதர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த ஆபி மாதம் 10ஆம் தேதியிலே ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு 14ஆம் தேதி மாலையிலே அதை அடித்து அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ 400 வருடம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கினது தேவன் தானே ஒழிய அது மோசையும் அல்ல, அந்த வேறு மக்களுடைய எந்த போராட்டமும் அல்ல. எனவே நம்முடைய வாழ்க்கையில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாலே அன்றி குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யான விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஆகினாலே யார் விடுதலை பெறுகிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் பண்ணுகிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இயேசு ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் விசுவாசிகள் ஒவ்வொரு சபைகளிலே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். உலகம் மெத்தேசில் இருக்கின்றார்கள். யார் உண்மையில் இரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கையிலே அவர்கள் பங்கு பெறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு நல்ல ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு யூதாசை போல இன்றைக்கு பங்கு பெறுகிற மக்களும் இன்றைக்கு இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். ரட்சிக்கப்படாத மக்களும் இதில் பங்கு பெறுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை நினைவு கூறுகிறதாக செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். சில சபைகளிலே மெய்யாகவே இயேசு அந்த இடத்துல பலியாகிறார் என்று சொல்கிறார்கள். சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த நம்ம அந்த பலி அந்த பங்கு பெறுகிற நேரத்தில் அது இயேசுவின் சரீரமாக மாறுகிறது, அது இரத்தமாக மாறுகிறது என்று சொல்லி பூமிக்குரிய ஒரு தன்மையோடு கூட பேசுகிற மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கல்வாரியில் பாடுபட்டு மரித்து நமக்கு கொடுத்த மீட்பரை, அந்த மீட்பரின் மூலமாக நமக்கு கிடைத்த மீட்பு, அவர் மூலமாக கிடைத்த பாவ மன்னிப்பு, அந்த விடுதலையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடாமல் நினைவு கூற வேண்டியது அவசியம். ஒருவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர் பிறந்து வரல. ஒரு தடவை பிறந்தார், அதை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுகிறார். ஒரு தடவை திருமணம் ஆகிறது, அதை ஒவ்வொரு வருடமும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். அதுபோல் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனித நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இயேசு நமக்காக கல்வாரியில் ஒரு தரம் பாடுபட்டு மரித்து அந்த ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையை மறந்து விடாமல் அதை நினைவு கூறணும். அந்த பந்தியில் பங்கு பெறுவதெல்லாம் அதை நினைவு கூற வேண்டும். அதற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். 2 காரியங்கள் இந்த உடன்படிக்கை குறித்து பார்க்கும்போது, broken body of Christ and the blood of Jesus Christ. அந்த பலியினாலே ஆபிரகாமோடு பலி பண்ணும்பொழுது அது துண்டங்களை 2ஆக பிரித்து என்ன பண்ணுகிறார், துண்டங்களை ஒன்று கொண்டு எதிராக வைக்கிறது பார்க்கிறோம். அதாவது உடன்படிக்கை பண்ணுகிறவர் அந்த உடன்படிக்கையில் பங்கு பெறுகிறவர். எனவே உடன்படிக்கை பண்ணுகிறவரும் உடன்படிக்கை பங்கு பெறுகிற மக்களும் ஒருவர் எதிர்ப்புறமாக இருக்கிறதை அங்கு பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பத்திரத்தில் ஒரு வாங்குகிறவர் விற்கிறவர் 2 பேர் கையெழுத்து போடுகிறதை போல இன்றைக்கு அவர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கையிலே யார் மீட்டெடுக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அதில் பங்கு பெறுகிறதை நான் பார்க்கிறோம். 2 காரணம் வாசிக்கிற broken body, பிட்கப்பட்ட அவருடைய சரீரம், blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அப்போ அவர் என்ன பண்ணுகிறார், அப்பத்தை எடுக்கிறார், அதை பிட்டு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். he broke his bread என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அப்போ அதற்கு முன்னதாக அப்படியே அது போலவே என்று சொன்னால் அதற்கு முன்னதாக அவர் என்ன பண்ணுறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். அதாவது இந்த விதமான ஒரு பலியை, ஒரு பூர்ணமான பலியை,
மனுக்குலத்தின் மீட்புக்காக தேவன் திட்டமிட்டு செய்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னால் மனிதன் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அடைய முடியாத ஒரு காரியத்தை தேவனே மனமுந்து வந்து மனுக்குலத்தின் வைத்த அன்பினால் அதை செய்கிறார். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தில் போய் வாசிக்கிறோம். 1 John chapter 4 verses 8 and 9. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நிருபத்தில் அவர் எழுதுகிறார். ஆனால் இயேசு மனுக்குலத்திலே வந்து அவருடைய விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, எல்லா மனுக்குலத்திற்காக தான் அவர் கல்வாரியில் பாடுபட்டு மரித்தார். ஏன்னா அவருடைய அன்பு எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வெளிப்பட்டது. வேதத்தில் யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 2:10 வாசிக்கிறோம், அந்த தூதர்கள் என்ன சொல்கிறாங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக பிறந்தவர். அப்போ மனுக்குலத்திலே ரட்சிப்பதற்காக அவர் பிறந்தார் என்றால் அப்போ மனுக்குலத்திலே ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? ஏன்னாக்கா ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்து விட்டார்கள். ஆல் ஹேவ் சின்ட் அண்ட் கம் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். ஆண்டவர் முதலாக மனிதனை படைத்த பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவர் அவனை படைத்தார். ஜீவனுள்ள ஆத்மாவாக அவனை படைத்தார். தேவனோடு கூட நல்ல ஒரு உறவு அவனுக்கு இருந்தது. என்றைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் போனார்களோ, என்றைக்கு ஆண்டவர் கூடாது என்று சொன்ன காரியத்தை அவர்கள் மீறிதலுக்கு உட்பட்டு பாவத்துக்கு உட்பட்டார்களோ, அன்றைக்கு அந்த பாக்கியமெல்லாம் அவர்களை விட்டு போயிற்று. தெய்வ மகிமையற்று போய்விட்டார்கள். அவர்கள் மூலமாக இந்த மனுக்குலத்தில் பிறக்கிற எல்லாரும் அந்த தெய்வ மகிமையற்றவர்களாகவே பிறக்கிறார்கள். அந்த தெய்வ மகிமையற்ற நிலைமையிலிருந்து ஒருவனை அந்த தெய்வ மகிமை அடைவதற்கு ஒருபோதும் ஒரு மனிதனாலும் சடங்கினாலும் சம்பிரதாயத்தினாலும் பாரம்பரியத்தினாலும் அல்லது வேறொரு பக்தி முயற்சினாலும் அதை அடையவே முடியாது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அவராலே அன்றி ஒருவரால் ரட்சிப்பில்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அதற்காக தான் அவர் சரீரத்தை பிற்கொப்பு கொடுத்தார். வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 4-10 வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஐசையா சாப்டர் 53 verses 4-10. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகினால இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்து கொண்டு எல்லாருக்காக மரித்தார். அப்போ எல்லாருக்காக மரித்தார் என்றால் அவ்வளோ விசேஷித்தவர்களா? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தி விட்டார். ஆனாலும் எல்லாரும் அந்த அன்பை விளங்கி கொள்ளலை. ஆனால் விளங்கி கொண்ட மக்கள்,
ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற மக்கள் இந்த பந்தியிலே பங்கு பெறும்பொழுதெல்லாம் நான் எந்த விதத்திலே நான் உண்மையான விடுதலையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், எந்த விதத்திலே நான் அந்த பலனை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த கொரிந்து சபையார் அதையெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கின்றோம். எனவே அந்த தேவ பலனை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஏன்னா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளர்ச்சி அடையவில்லை. அவர்களை பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்றால், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என்றால், அப்படிப்பட்ட பிரிவினை எண்ணம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்காது. இன்றைக்கு பார்ப்போமே, எத்தனை சபைகளிலே தங்கள் சபையில் இருக்க மக்களை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே, மற்றவர்களை அங்கீகரிக்கிறது இல்லை. அந்த சபைகளுக்குள்ளாரே எத்தனை பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவு வித்தியாசமான பார்வைகள் இன்றைக்கு இருக்கிறது நாம் பார்க்கின்றோம். அதே நிலைமை தான் அந்த கொரிந்து சபையிலே, நான் ஒரு பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று ஒரு சபையில் அந்த நாளிலே இருந்தது. இன்றைக்கு சபைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள், கோட்பாடுகள். எனவே ஒருவர் மற்றவர்கள் அங்கீகரிக்க மாட்டார். ஆனால் ஒருவரை பார்த்து ஒருவர் வாழ்த்துதல் சொல்கிறதை பார்க்கிறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அன்பை கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தினதை விளங்கி கொண்ட ஒரு விசுவாசி அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாகுவதனாலே அநேகருடைய அன்பு தனிந்து போகும். முடிவு பரியந்தம் யார் நிலைத்திருக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். எதில் நிலைத்திருக்கணுமா? அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். எந்த விதத்தில் மற்றவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்ன? அதாவது ஒருவன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டான், 34 மார்க் வாங்கினாலும் ஃபெயில் தான், 3 மார்க் வாங்கினாலும் ஃபெயில் தான். அதில் நான் 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனால் ஒரு பெருமையா? இல்லை 3 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனதுனால அவன் மோசமானவனா? இன்றைக்கு அப்படி தான் எண்ணுகிறார்கள். எனவே இன்றைக்கு எல்லோரும் ஃபெயில்னால் ஃபெயில் தான். எல்லோரும் தேவ மகிமையற்றவர்கள் தான். எல்லோரும் தேவ மகிமையற்றவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த இயேசு வாழ்ந்த நாட்களிலே அந்த பரிசேயர் சதிசேயர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை அற்பமாய் எண்ணினார்கள். ஆயக்காரர்களை பார்த்து அவ்விதமாய் மற்றவர்களை பார்த்து என்ன பண்ணாங்க? அற்பமாய் சமாரிகளை பார்த்து அற்பமாய் எண்ணினார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு முன்னதாக ஆயக்காரர் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் தாங்கள் குற்றவாளிகள், பாவிகள் என்பதை ஒற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் அவங்க தயங்கினதே கிடையாது. ஆனால் பரிசேயர்கள் தான் அவர்கள் வேஷமாகவே அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள். அவ்விதமாக வேஷமாகவே வாழ்கிற ஒரு மக்கள் யாராக இருந்தாலும் இந்த காரியத்தை நாம் எப்போதும் பந்தியிலே பங்கு பெறும்பொழுதெல்லாம் நினைவு கூற வேண்டியது மிக மிக அவசியம். எனவே இயேசு தான் எனக்காக அவர் என்ன பண்ண நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. யோசித்து பார்ப்போம், என்ன விதமான ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் சிந்தித்து பார்ப்போமானால் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மறக்கவே மாட்டோம். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை எங்கே போகிறான் வாசிக்கலாம். யோவான் 5:24 வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒருவன் ஆக்கினைக்குட்பட்டிராமல் அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்றால் அதற்கு முன்னதாக என்ன நிலைமை? அதே 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 3:18 வாசிப்போம். ஜான் சாப்டர் 3:18 onwards. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. He is already condemned. அப்போ இந்த உலகத்தில் எல்லார் மேலும் அந்த தேவ கோபம் இருக்கிறது, எல்லார் மேலும் தேவ கோப ஆக்கினை இருக்கிறது. எனவே ஒருவன் இயேசுவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்படாத பட்சத்தில், பாவங்கள் மன்னிக்கப்படாத பட்சத்தில் அவன் நித்திய நரக ஆக்கினையிலே சதா காலமும் அழுகையும் பற்கடிப்பு உண்டாகக்கூடிய இடத்துல தான் அவன் பங்கடைய வேண்டும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அந்த நித்திய நரக ஆக்கினையை, அந்த சமானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஏதோ ஒவ்வொரு வருஷமும் 40 நாள் உபவாசம் வந்து விட்டு வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி என்று சொல்லி இயேசு பாடு மரணத்தை அந்த 7 வாரத்தை நினைவு கூர்ந்து விட்டு 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த பண்டிகையாக கொண்டாடி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. 1 கொரிந்தியர் 5 பவுல் என்கிற பக்தன் சொல்கிறான், புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை நாம் ஆசரிக்க கடவோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எனவே நமக்காக பலியிடப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு அந்த விடுதலை கொடுத்தார், என்ன விதமான விடுதலை கொடுத்தார், அதனால் எனக்கு கிடைத்த பலன் என்ன என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் அந்த நினைவு எப்போதும் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்த இரட்சகரை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது, ஆண்டவர் வருகிற வரைக்கும். எனவே அவருடைய சரீரத்தை பிட்க ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 129 3வது வசனம் வாசிக்கிறோம். சாம் நம்பர் 129 verse 3.
உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். இங்கே வசனத்தில் வாசிக்கும்போது உழுகிறவர்கள் என் முதுகிலே படல்சால்களை உழுகிறது போல, ஏர் உழுகிறது போல முதுகில் உழுதாங்க. சில பேர் இன்றைக்கி இதெல்லாம் யோசித்து பார்க்குறதில்ல. பொதுவாக பாட்டு எதுகமோனையோடு கூட இருக்கணும் என்று சொல்லி பாட்டு பாடும்போது 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசர் என்று சொல்லி எதுகமோனையோடு பாடுறாங்க. ஆனால் இந்த ஒரு ஆக்கினையை இவர்கள் இதை யோசித்து பார்க்குறத, உழுகிறவன் படைசால்கள் உழுகிறது, ஏர் உழுகிறது போல இந்த முதுகிலே எழுந்தார்கள். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பவுலுக்கு அந்த சவுக்கடி கொடுத்தாங்களே, அதில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், 2 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 24 வசனம் வாசிப்போம். 24 யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். யூதர்களால் 1 குறைய 40 அடி. பவுல் ரோம குடிமகன். அவர் ரோம குடிமகனாக இருந்ததுனால 40 அடி அடிக்காமல் 40க்கு குறைய 1 குறைய அடித்தாங்க. இந்த வார்த்தையை இயேசுவுக்கு சொல்லுகிறாங்க. இயேசுவுக்கு அது ஒருபோது ஒப்பிடுவார். இயேசு அவர் ரோம குடிமகன் அல்ல, அவர் யூதன். எனவே அவருக்கு 40 அடி என்று சொல்லி ஒரு அளவிட்டு அழியாமல் படைசால்கள் உழுகிறது போல அவரை உழுதார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ எவ்வளவு ஆக்கினை ஏற்றுக்கொண்டார், எந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், நித்திய நரக ஆக்கினையை தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் 6வது மணி முதல் 9வது மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, ஒரு இருள் உண்டாயிற்று. ஏன்னா அவர் அந்தகார சக்திகளோடு கூட உண்டாகிற போராட்டங்கள் நமக்கு சமாளித்து உண்டுனது மாத்திரமல்ல, நம்மை அடிமைப்படுத்தின, நம்மை இன்றைக்கி அடிமைப்படுத்தி ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற சத்ருவாகிய பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறார். அவனை அந்த அந்தகாரத்தின் சக்தியில் அவர் முறியடிக்கிறதை பார்க்கிறோம். சிலுவையின் மேலே வெற்றி சிறக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்த அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்பதை அதனுடைய மதிப்பை நாம் உணர்ந்திருப்போமானால் அவரை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை மறக்கவே மாட்டோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறந்தார்கள். இன்றைக்கு அதை ஒரு சடங்கு சம்பிரதாயம் நினைத்து கொண்டு அதனுடைய தாற்பயத்தை, அதனுடைய உண்மையான கருப்பொருளை இன்றைக்கு உணராமல், அதனுடைய மதிப்பை உணராமல், இன்றைக்கு ஏதோ வாரம் அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை அதில் பங்கு பெற்று போகிறது, ஏதாச்சும் 2 பாவ அறிக்கை செய்துவிட்டு போகிற இந்த நிலைமையில தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னாக்கா இயேசுவின் ரத்தம் அன்றைக்கு கல்வாரியில் சிந்தினது மாத்திரமல்ல, அந்த இயேசுவின் ரத்தம் நமக்காக இப்போது பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற ரத்தமாக நாம் பார்க்கின்றோம். வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இப்படி பார்க்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 12 22-24. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் நாம் சீயோனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சீயோனுக்கு போகிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நாம் சீயோனிலே வந்து சேர்ந்து விட்டோம். புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கு ஆபேலின் இரத்தம் என்ன பண்ணினது? காயின் அவனை பழி வாங்கி அவனை கொன்று விட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆபேல் இரத்தம் என்னை கூப்பிடுகிறது என்று சொன்னார். அவனை பழி வாங்கும்படி கூப்பிட்ட இரத்தம் ஆபேலுடைய இரத்தம். ஆனால் இயேசுவின் இரத்தமோ நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இரத்தம். ஏன்னா அவர் நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக இன்றைக்கு நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆபேல் இரத்தம் பேசின நன்மையான பேசுகிற அந்த இரத்தம் தான் நமக்காக கல்வாரியிலே சிந்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏன்னா ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது? வாசிக்கலாம். லேவியராம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. 14வது வசனம் 14. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம்தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். என்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவனை படைக்கும் பொழுது ஜீவ ஆத்மாவாக படைக்கின்றார். மேன் பிகேம் எ லிவிங் சோல். அந்த ஜீவனுள்ள ஆத்மாவாக இருந்தபடினாலே ஜீவனுள்ள தேவனோடு கூட அந்த உறவு இருந்தது.
என்றைக்கு அவர்கள் தவறு செய்தார்களோ அன்றைக்கு அந்த ஆத்மாவிலே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஜீவனற்று போயிற்று, தேவ நீதி அற்று போயிற்று, பரிசுத்தம் அற்று போயிற்று. எனவே அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர்கள் என்ன பண்ணினார்கள், ஆண்டவருக்கு முன்னதாக அவர்கள் அந்த குற்ற உணர்வோடு கூட அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மறைவிந்து கொண்டுகிறதை பார்க்கிறோம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யார்? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ என்று சொல்லும்போது காரணம் சொல்லுகிறாங்க. மற்றவர்கள் சாக்கு போக்கு, நீர் உண்டாக்கின பெண் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன்னா, அந்த ஏவாளை கேட்டாக்கா சர்ப்பம் வஞ்சித்தது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் விதமாக சாக்கு போக்கு சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். குற்றம்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். ஏன்னா இயேசுவின் ரத்தம் நமக்காக பழிவாங்குகிற ரத்தம் அல்ல, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தை கல்வாரியிலே சிந்தி தமது ஜீவனை கொடுத்தார். எதற்காக? யோவான் 10:10 இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். இயேசு என்ன சொல்கிறார்? 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? 10:9 என்ன சொல்கிறார்? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எனவே இயேசுவை அல்லாமல் வேறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விடுதலை கிடைக்காது, அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்காது, அவனுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவே கிடைக்காது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே. அதான் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். எந்த ஆடுகளுக்காக? மனுக்குலத்தில் இருக்கிற எல்லாருக்காக தான் ஆண்டவர் அவர் ஜீவனை கொடுத்தார். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து யார் அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றன, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றேன். உலகத்தார் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் அந்த நித்திய ஜீவனுக்கு நமக்கு பங்குள்ளோர்கள் ஆக்கின அந்த இரட்சகரை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல் இருப்பதற்காக தான் இந்த உடன்படிக்கையை அவர்கள் ஏற்படுத்தினார். ஆனால் அந்த கொரிந்து சபையாரும் சரி, இன்றைக்கு இருக்கிற மக்களும் சரி, நித்திய மகிமையை நாடி தேடுகலை. இன்றைக்கெல்லாம் அழிந்து போகிற மகிமையை நாடி தேடி தான் இன்றைக்கு இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இன்றைக்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 23-24 வசனத்தில் 23, 24, 25 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Peter chapter 1 verses 23, 24 and 25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த சுவிசேஷ வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்குமானால் அந்த அழிவில்லாத அந்த மகிமையை நமக்கு ஆண்டவர் தருவார். அதனால் தான் வாசிக்கும் போது நித்திய மகிமைக்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ முதலாவது மகிமையற்றவர்களாக இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு என்றைக்கு இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த தேவ மகிமை அடைந்து அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான், பரிசுத்தவான் ஆக்கப்படுகிறான். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினாலே பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்போ அது மாத்திரமல்ல, அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதையெல்லாம் இயேசுவின் கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு பலன். பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம், எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்க, கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்தலாமல் மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி எல்லாம் கொஞ்சம் குறைய. என்ன கொஞ்சம் குறைய? 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதே எபிரேயர் 9:13-14 இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 9 verse 13 and 14. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எனவே பழைய ஏற்பாட்டு பலிகள் இதெல்லாம் சரீர சுத்திகரிப்பு உண்டு பண்ணும். ஆனால் சரீர முயற்சி அற்ப புரோஜனமானது. ஆனால் இயேசுவின் ரத்தம் ஒருவனுடைய மனசாட்சியும் செத்த கிரியைகளற சுத்திகரிக்க அது உண்மையிலதும் போதுமானதுமாக இருக்கிறது. தட் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த இயேசுவின் ரத்தம் தான் நமக்காக கல்வாரிலே சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஏன்னாக்கா ஜீவனுக்கு ஈடாக ஜீவனை கொடுத்தார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? முடியாது.
ஆனால் ஆண்டவர் தமது ஜீவனை அதற்கு ஈடாக கொடுத்தார். மனிதன் இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, சில கண் இல்லாதவருக்கு கண்ணு கொடுக்குறாங்க, இருதயம் இல்லாத இருதயம் கொடுக்குறாங்க, எலும்பு இல்லாத எலும்பை வச்சு கொடுக்குறது, எவ்வளோ காரியங்கள் எல்லாம் உடல் உறுப்புகளெல்லாம் மற்றவர்கள் கொடுக்குறாங்க. ஆனால் ஒருவருடைய உயிரை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு தமது ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதில் தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எனவே கிறிஸ்து தமது ஆவியை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து இன்றைக்கு ஜீவனுள்ள ஆத்மாவாக ஜீவனுள்ள தேவனோட அந்த உறவை நமக்கு ஏற்படுத்தினாரே, அந்த இரட்சிப்பையும் அந்த ஒரு மீட்பையும் அந்த ஒரு உன்னத ஒரு நிலையையும் இன்றைக்கு இயேசுவின் பாடு மரணத்தினால் நமக்கு கிடைத்திருக்குமானால் அவரை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. எனவே இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம், சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம். ஸோ கவர்னன்ட் ஆஃப் காட். எனவே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மோடு கூட அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 51 வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஏன்னா மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஸோ அந்த இரத்தத்தினால தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த இரத்தம் எப்படி வந்தது, இயேசுவின் சரீரமானது நமக்காக பிற்கப்பட்டது. எனவே அவரால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எனவே அதில் சிந்தின அந்த இரத்தத்தினால தான் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அந்த இரத்தம் இன்றைக்கு பழிவாங்குகிற இரத்தம் அல்ல, நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தம். எனவே நாம் அந்த பந்தியில் பங்கு பெறும்போதெல்லாம் இயேசுவோடு இரத்தத்திலே நமக்கு ஐக்கியமாக இருக்கிறதை நாம் என்ன பண்ணுகிறோம், அதை வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். கவர்னன்ட் ஆஃப் காட். 2ஆம் காரியம் வாசிக்கும் போது கன்ஃபர்மேஷன் ஆஃப் காட், ஆண்டவருடைய உறுதிப்பாடு. இப்போ ஆண்டோடைய உறுதிப்பாடு என்னன்னாக்கா, நான் செய்த பாவத்துக்கு நிச்சயமாகவே எனக்கு விடுதலை கிடைக்குமா, நிச்சயமாகவே நான் மரண தண்டனைக்கு நான் போக மாட்டேனா, நித்திய அழிவுக்கு நான் போக மாட்டேனா என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு உடன்படிக்கையிலே அவர் உறுதிப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதான் மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 26 verse 26 to 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்விதமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மீட்டெடுக்கப்பட்ட மக்களோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பார்க்கும். மறுநாளிலே அவர் யூத ஜனங்களுக்காக அவர் மரிக்கப் போகிறார். எனவே மரிப்பதற்கு முன்னதாக அவர் என்ன பண்ணுகிறார், நம்முடைய சீஷரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏன்னாக்கா அந்த பஸ்கா பண்டிகை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆபிரகாமுடைய சந்ததியை ஆண்டவரை விடுதலையாக்கி கொண்டு வந்ததை ஒவ்வொரு ஆண்டும் அதை நினைவு கூறுகிறார்கள். இப்பொழுது விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபிரகாமுடைய சந்ததியாரை இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுடைய பாடு மரணத்தின் மூலமாக அந்த விடுதலை கிடைத்ததை நாம் அந்த பந்தியிலே பங்கு வருவதெல்லாம் அந்த இரட்சகரை, அந்த மீட்பரை நம்முடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதை தன்னுடைய இரத்தத்தினாலே என்ன பண்ணுகிறார், சிந்தினது மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தினாலே பண்ணின உடன்படிக்கை. அது ஒரு காரியத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 15வது வசனத்தை வாசிப்போம். ஹீப்ரூ சாப்டர் 9 verse 15 onwards. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே கன்ஃபர்மேஷன் ஆஃப் காட். அப்போ ஆண்டவர் ரத்தம் சிந்தி பழியை ஒப்பு கொடுத்து அந்த உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறதை நான் பார்க்கின்றோம். 2 காரியம் வாசிக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் காட்.
அதாவது தேவனுடைய தீர்ப்பும் தேவனுடைய நீதி விளங்கும் ஒரு காரியத்தையும் குறித்து இந்த பகுதியில் நான் பார்க்கிறோம். கன்ஃபர்மேஷன். அப்போ என்ன பண்ணுகிறார், முந்தின நாளிலே அவர் உடன்படிக்கை பண்ணி, நான் உங்களுக்காக நான் மரிக்கப் போகிறேன், உங்களுக்காக மரித்து அந்த மீட்பை நான் நிறைவேற்றப் போகிறேன். எனவே அந்த பழியை உங்களுக்கு கிடைத்தபடினாலே என்னை ஒருபோதும் மறந்து விடாமல் நீ இதை பங்கு வரும்போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள், நான் வருமளவு நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். எனவே ஏன்னாக்கா இது வாசிக்கும் போது ஆதியாம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். கடைசி வசனம் வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம் என்னவென்றால், அவன் ஆதாம் ஏவாள் அவள் தவறு செய்து, அவள் பாவம் செய்து, தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் உதவமாக கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அவர்கள் தேவனை விட்டு தூரமாக விட்டார்கள். தேவனோட இந்த ஐக்கியத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆனாலும் தேவன் பண்ணுகிறார், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தெய்வம். இவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னதாக இயேசு இந்த உலகத்திலே பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்றதை அவர் முன்குறித்தார். 1 பேதுரு 1:20 வாசிக்கிறோம். அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். இது யாரும் சொல்லி செய்யலை, அவராகவே மனமுவந்து இந்த உலகத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதே விதமாக தான் ஆதாம் ஏவாள் தவறு செய்த உடனே அவரை முந்தி என்ன பண்ணுகிறார், ஒரு பழி மிருகத்தை அடித்து அவர் இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு தோல் உடையை உறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அதை ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். எனவே தோல் உடையை உண்டாக்கி அப்போ ரத்தம் சிந்தி என்ன பண்ணுகிறார், அவர்களுக்காக இவரே மனம் பாவ பரிகாரம் செய்கிறதை நான் பார்க்கிறோம் நிழலாட்டமாக. அப்போ மனுக்குலத்தின் பார்வையிலே, நம்முடைய பார்வையிலே இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் இயேசு மரித்து ரத்தம் சிந்தினார் என்பதை நான் பார்க்கிறோம். அது நிஜமானது. ஆனால் நிழலானது என்னதை பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். நிழலாட்டமாக தேவன் அது அங்கே செய்கிறதை நான் பார்க்கின்றோம். Revelation chapter 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். எனவே அங்கு வாசிக்கும் பொழுது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் சொல்லி, அப்போ மனுக்குலத்திற்காக ரத்தம் சிந்தெல்லாம் மன்னிப்பு இல்லை என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அங்கே நிழலாட்டமாக செய்கிறார். நியாயப்பிரமாணத்திலும் நிழலாட்டமாக அவர் செய்கிறதை பார்க்கும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாக தகன பலி, போஜன பலி, சமாதான பலி என்று சொல்லி அநேக பலிகளை நிழலாட்டமாக அநேக பலிகளை செய்கிறார். இவைகளெல்லாம் சரீர சுத்திகரிப்பு தான் உண்டு பண்ணும். ஆனால் மனசாட்சியும் செத்த கிரிகள சுத்திகரிக்க வல்லது ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் ஒன்று மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த விதமாக அவன் சுத்திகரிக்கப்படாத பட்சத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் வரும். ஆகினால்தான் அவன் அந்த நிலைமையில் இருந்து கொண்டு அந்த ஆண்டவர் அவருடைய நிர்வாணத்தை ஒரு பலிமிருகத்தை அடித்து தோளுடைய கொடுத்து நிர்வாணத்தை மூடியிருந்தாலும் அந்த நிலைமையிலே அவர்கள் நிறைவான ஒரு நிலையை அவர்கள் அடையலை, நிறைவான பரிசுத்தத்தை அடையலை. எனவே அந்த நிலைமையில் ஒருபோதும் அவன் தோட்டத்தில் போய் ஜீவ விருட்சத்தை கனியை பறித்து அவன் புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூட இல்லாதபடிக்கு, அவன் என்றென்றைக்கும் ஒருவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு பூரணமான பலியை செலுத்தியாக வேண்டியது மிக மிக அவசியம். அந்த பூரணமான பலியை செலுத்தினால்தான் அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க முடியும். அந்த பலியினுடைய மீட்பினால், இந்த பலியினுடைய இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டபடினால தான் அவன் அந்த நிறைவான ஒரு நிலையை ஒருவன் அடைய முடியும். ஆகினால்தான் அந்த சுடரொளி பட்டத்தை வீசுகிற அந்த கேருபீனில் அங்கே வைத்தார். சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகரியா சாப்டர் 13:7. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே மேய்ப்பனை வெட்டு, புரியுங்களா? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த கேருபீன்கள் அங்கே நிறுத்தப்பட்டு இருக்கிறபடினாலே ஒரு மனிதனும் அந்த தோட்டத்திற்குள்ளே பிரவேசித்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தால் என்றென்றைக்கு உயிரோடு இருந்து விடலாம். ஏன்னா ஆண்டவர் அதை அந்த காரியத்தை மனிதன் தன்னுடைய சுய புத்தியிலேயோ தன் சுய கிரிகைகளினாலேயோ அவன் சுய பக்தி முயற்சியினாலேயோ அவன் அடைய முடியாது, அடையக்கூடாது, அடைய முயற்சித்தாலும் அடைய போகிறது இல்லை என்பதை தேவன் அறிந்தபடினால தான் யார் உள்ளே நுழைஞ்சாலும் அது வெட்டு என்று சொன்னார். அதனால் எவ்வளவோ முயற்சித்தாலும் மனிதன் எவ்வளவோ முயற்சிக்கிறான், முடியவில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன பண்ணுது, அவன் மேலே விழும். ஏன்னா யார் உள்ளே அப்படி முயற்சித்தாலும் அவனுக்கு என்ன வரும், தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் வரும். எவ்வளோதான் முயற்சித்தாலும், எவ்வளோதான் தன்னை சவுக்காரத்தினாலே அவன் கழுவி சுத்திகரித்தாலும், நாம் செய்த நீதியின் கிரிகளிடமும் தான் அவர் நம்ம ரட்சியாமல்
தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால்தான் அவர் நம்ம ரட்சிக்கிறார். தீத்து 3:5 வாசிக்கிறோம். எனவே அந்த இடத்துல என்ன பண்ணுறார்? சுடரில் பட்டத்தை வீசுகிறார். இப்போ என்ன சொல்கிறார்? பட்டயமே எழும்பு. ஏன்னாக்கா அன்றைக்கு அந்த வழியை இன்றைக்கு அங்கே காவல் பண்ணின அந்த அன்னையிலிருந்து ஆண்டவராக இயேசு வருகிற வரைக்கும் ஒருவர் கூட தங்களுடைய கிரிகளினாலேயோ சடங்குனாலேயோ சம்பிரதாயங்களே பாரம்பரியத்தினாலேயோ அவன் ஆண்டவரோடு கூட அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை, உறவு ஏற்படுத்தி கொள்ளவும் முடியாது. இதுதான் அங்கே இருக்கிற கருப்பொருள், அங்கே இருக்கிற சத்தியம். அதனால தான் அப்போ ஒருவர் என்ன பண்ணுகிறார்? தைரியமாக ஒருவர் அங்கே என்ன பண்ணுகிறார்? ஆண்ட சமூகத்தில் போகும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர் மேல் விழுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய பட்டயம் அவர் மேலே விழுகிறது. மேய்ப்பனை வெட்டுகிறார். ஆடுகள்லாம் சிதறண்டு போகிறது. அவருடைய சீசெல்லாம் சிதறண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது இயேசு என்ன பண்ணுகிறார்? நமக்கு சமானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்டபடியினால்தான் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு நீதியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து தேவ நீதிக்கு நாம் ஏற்புடையவர்களாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ரோமர் 8 முதல் 3 வசனத்தில் அதை வாசிக்கிறோம். ரோமர் சாப்டர் 8 ஃபர்ஸ்ட் 3 verses. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கர்த்தருக்கு சோத்திரம். எனவே எங்கள் வாசிக்கும்போது கிறிஸ்துனுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்று சொல்லி நான் பாருறோம். கிறிஸ்து இயேசுனுடைய ஆவியினுடைய அந்த ஆவியின் பிரமாணமானது நம்ம பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. ஸோ இப்போ இயேசு மேலே இந்த நியாய தீர்ப்பு வந்து விட்டபடினாலே அந்த இயேசுவை விசுவாசிக்கிற மக்களுக்கு அந்த என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இந்த மெய்யான விடுதலை இயேசுவின் மூலமாக மாத்திரம் தான் நமக்கு கிடைக்கும். அப்படியே பாரம்பரியமாக செய்கிற சடங்குகளினால் கிடைக்காது. கொலோசியர் 2:8 வாசிக்கிறோம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அந்த மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அப்போ கிறிஸ்துவை பற்றினது என்ன? அவரால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. எனவே சடங்கு சம்பிரதாயங்களை நம்பிக்கொண்டு நாம் போவோமானால் மெய்யான விடுதலை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனவே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இயேசுவை பலியாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுகிறார்? எங்கே ஒரு சாசனத்தை ஏற்படுத்துகிறார். நம்ம வில்லுன்னு சொல்லுவாங்க, உயில்னு சொல்லுவாங்க. எனவே உயிரை எழுதி கொடுத்தவருடைய உயிர் போக வேண்டியது அவசியம். உயிர் போகாத பட்சத்தில் அந்த உயிருக்கு உயிர் வராது. ஆகினால இந்த உடன்படிக்கையை பண்ணி ஆண்டவராக இயேசு மறுநாளிலே என்ன பண்ணுகிறார்? தமது உயிரை கல்வாரியிலே ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து விட்டால் அப்புறம் என்ன ஆகும்? அதோடு இயேசு போயிட்டாரா? இல்லை, அவர் ஜீவனுள்ள தேவன். மரணத்தின் மேல் அதிகாரம் உண்டு. கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 10 சொல்வதை பார்க்கிறோம். 3வது நாளிலே தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்புகிறதை நான் பார்க்கிறோம். எனக்காக மரித்தவர் மாத்திரமல்ல, மரித்து உயிரோடு எழுந்து என்னோடு கூட என்றைக்கு ஜீவிக்கிற இம்மானுவேலனாகவும் அவர் இருக்கின்றார். எனவே ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் அண்ட் த ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் காட், தேவனுடைய இங்கே நியாய தீர்ப்பையும் தேவ நியாய விதிகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். எனவே நியாயம் விளங்க தீர்ப்பு அங்கே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ வி ஆர் ஜஸ்டிஃபைட் பை காட் பை ஃபெய்த். ஆண்டு விசுவாசிக்கிறது மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும். ரோம 5:1 வாசிக்கும்போது இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். வேறு எந்த மூலமாகவும் அல்ல, வேறு எந்த வழியாகவும் அல்ல. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கின்றோம். எனவே அந்த இயேசுவின் ரத்தம் நம்மோடு சிந்தி நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, அது ஒரு உடன்படிக்கை பண்ணினது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நமக்காக பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராக இருந்து கொண்டு இருக்கின்றார். ஸோ இப்போ ஒருத்தன் தவறு செய்து விட்டால் அவன் நிலைமை என்ன? சில பேர் சொல்கிறாங்க, பரிசுத்தமாக்கப்படுவர்களே ஒரே பலியினாலே என்றைக்கு பூர்ணப்படுத்தியிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அந்த 10ஆம் அதிகாரத்தில் அங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் என்ன வரும்? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் செலுத்தப்படுகிற பலி என்ன ஆகுதுனாக்கா அவன் இன்னும் பூர்ணப்படுத்த இல்லை என்கிறதை அவன் நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. எபிரேயர் 10:1 வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 10:1 onwards. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல்
அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஏன்னா ஒருவர் கூட பூரணமானவன் அல்ல, எல்லாரும் பாவிகள். எனவே ஒச்சமில்லாத பலிகளை செலுத்தினாலும் செலுத்துகிறவனுடைய வாழ்க்கையில் ஒச்சம் இருக்கிறதே, தேவ மையற்றவனாக இருக்கின்றானே. எனவே அவன் செய்கின்ற கிரிகைகளிலே எல்லாம் குறைவு உள்ளது. ஆனால் ஒச்சமில்லாத வாழ்க்கை, பாவமில்லாத பரிசுத்தர். வாசிக்கலாம் எபிரேயர் 7:26 வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் தான் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மத்தியஸ்தர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மத்தியஸ்தரை நாம் ஒருபோது மறந்து விடாமல் அந்த இயேசுவை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டியது அவசியம். ஒருவேளை இன்றைக்கு ஒருவன் தவறு செய்வானானால், தன்னுடைய பலவீனத்து நிமித்தமாய் தவறு செய்வானானால், எபிரேயர் 4:15 வாசிக்கிறபடியே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே அந்த இயேசுவின் மூலமாக தான் நாம் என்ன பண்ணுவோம், தேவனிடத்திலே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒருவன் என்ன பண்ணணும், ஒருவன் பாவம் செய்தால் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 1:7-10 வாசிப்போம். 1 ஜான் சாப்டர் 1:7-10. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரை. எனவே தான் பவுல் 2 கொரிந்தியர் 6 சொல்கிறார், நாம் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவை பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இப்பொழுதே அணுக்கிற காலம், இப்பொழுது ரட்சினால். எனவே அந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்னதாக நாம் யோசித்து சீர்தூக்கி பார்த்து நிதானித்து அறிந்து அந்த இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை பாவமர கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்போ என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால் ஆவியானவர் உணர்த்துவார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். வசனத்தின் மூலமாகவோ பிரசங்கத்தின் மூலமாகவோ மற்றவருடைய ஆலோசனைகள் மூலமாகவோ அல்லது உலகத்தில் நடக்க மற்ற கிரிகள் மூலமாகவோ கர்த்தர் நம்மை உணர்த்துவார் என்றால் அந்த சனமே ஆணுடைய இரக்கத்தை கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உண்மையான மனந்திரும்புதல் இருக்க வேண்டியது அவசியம். நீதிமொழி 28:13 வாசிக்கிறவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். ஆனால் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டால்தான் இனி நாம் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அந்த கிருபை நமக்கு கிடைத்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது, நாம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் எபிரேயர் 4:16 வாசிக்கும் பொழுது அந்த 15-16 வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எந்த பலவீனத்தின் நிமித்தமாக நான் தவறு செய்கிறோம், அதே பலவீனத்திலே நான் விழுந்து விடாதபடிக்கு ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபையை நமக்கு ஆண்டவர் தருகிறார். நியாயபரமான மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாகிறது. நாம் எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையை மேல் கிருபை பெற்றுக்கொள்கிறோம். நாள்தோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த கிருபையை நாம் பற்றிக்கொள்வோமானால், கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருப்போமானால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்பதை ரோமர் 6 நாம் பார்க்கின்றோம். எனவே we are judgment of God and justified by God. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பாவி அல்ல, அவனை நீதிமான் என்கிற நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறது தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை இரக்கம். ஆனால் நீதிமான் எவ்வளவுதான் நீதி உள்ளவனாய் வாழ்ந்தாலும் அவன் தன் பாவத்தில் மரித்தால் அவன் செய்த நீதி எல்லாம் நினைக்கப்படுவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் எவ்வளவுதான் அக்கிரமக்காரனாக இருந்தாலும் அவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வானானால் அவன் செய்த பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை. அவன் தன் விசுவாசத்தினாலே அவன் நீதியினாலே அவன் பிழைப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதுதான் கல்லனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவம். அதே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் நினைத்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். We are justified by God.
ஸோ இட் இஸ் காட் ஹூ ஜஸ்டிஃபைசஸ். தேவன் தான் நம்மை நீதிமான் ஆக்குகிறவர். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே ஒருவனை நீதிமான் ஆக்குகிறது ஒருவருடைய சடங்கல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல, பாரம்பரியம் அல்ல, எந்த ஊழியரும் அல்ல, தேவன் ஒருவரே. அதை ஏன்னாக்கா தேவன் ஒருவர் தான் அந்த நீதிபதியுள்ள ஒரு நியாயாதிபதி. ரோமர் 8:32 வாசிக்கிறோம். இயேசு சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரே கொடுத்தவர், மற்ற எல்லாத்தையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லிவிட்டு 34ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை மரித்தவர், அவரை எழுதும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரை, நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே. ஸோ வி ஆர் ஜஸ்டிஃபைட் ஒன்லி த்ரூ ஜீசஸ். இயேசுவின் மூலமாக தான் நாம் மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அந்த இயேசுவின் மூலமாக தான் இப்பொழுது நாம் தேவனோடு ஒப்புரவாக முடியும். ஒப்புரவாக வேண்டியது அவசியம். எந்த ஒரு சரீர முயற்சியும் சபைகளுடைய சடங்கு சம்பிரதாயமும் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்காது என்பதை நன்றாக நினைவு கூற வேண்டியது மிக மிக அவசியம். ஏதோ பந்தியில் பங்கு பெற போகிற அந்த நேரத்தில் ஏதாச்சும் அறிக்கையிட்டு நாம் செஞ்சு விட்டால் ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று சொல்லி ஒருபோது நம்முடைய வாழ்க்கை நினைத்து விடவே கூடாது. மனந்ததும்பலுக்கேற்ற கனி இருக்கணும். பாவங்களை மறைக்கிறது மாதிரி அறிக்கை செய்து விட்டு விடுதல் மிக மிக அவசியம். அந்த விட்டு விடுகிறவனுக்கு தான் ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு இயேசு நமக்காக பாடுபட்டு மரித்தவர் மாத்திரமல்ல, நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தராய் அவர் இருக்கிறார். அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. அந்த இரத்தத்தினால தான் நம்மோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அதனால் எபிரேயர் 6:18 இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும் படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எபிரேயர் 13:20 இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எனவே அவர்தான் நம்மை சீர்பொருந்தினவர்கள் ஆக்குகிறவர். ஏன்னா 1 Peter 5:10 வாசிக்கிறோம். நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எனவே நிற்கிறேன் என்று சொல்கிறேன் விழாதபடிக்கு அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். இயேசுவின் ரத்தம் நமக்காக கல்வாரியில் பாடுபட்டு மரித்து சிந்தப்பட்டது. அந்த இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நம்ம ஜீவன் கொடுக்கப்பட்டது. அந்த ஜீவனாலே அக்கிரமங்களை பாவங்களை மரித்து கிடந்து நம்ம உயிர்ப்பித்தார். அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினார். அந்த இரத்தத்தினாலே பண்ணின உடன்படிக்கையை நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே பழையினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தனை கூட்டுங்கள் என்று சொல்கிறார். நாம் கூடி வரும்பொழுதெல்லாம் இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே ரிமைண்டர் ஆஃப் தி ரெமிஷன் ஆஃப் அவர் சின்ஸ். எனவே இந்த பந்தி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற பாவ மன்னிப்பை நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. பாவ மன்னிப்பை கொடுத்த அந்த இரட்சகரை நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. எனவே இதை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல் அதில் பங்கு பெறும்போதெல்லாம் இதை நினைவு கூற வேண்டியது அவசியம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிடுகிற அப்பம் அவருடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது. நாங்கள் பானம் பண்ண பாத்திரம் இயேசுவின் ரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த அறிக்கையிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் தெளிந்த புத்தியை தாங்க, இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க, எங்கள் இருதயங்களை விசாலமாக்குங்க. நாங்கள் உமக்கு உரியவர்களாய் உமக்கு ஏற்படைய நிலைமையிலே அதில் பங்கு பெற ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.